என் குழந்தைக்கும் உங்க எல்லாரோட ஆசீர்வாதமும் கிடைக்கணும்னு நினைச்சேன். ஆனா நீங்க யாரும் அதை விரும்பலன்னு நினைக்கிறேன். வருண், எல்லாருக்கும் ஸ்வீட்ஸ் கொடு. ஒருவேளை இவங்க யாருக்கும் வேணான்னா வெளியே இருக்கிற ஏழைங்களுக்கு கொண்டு போய் கொடு. ஸ்வீட் சாப்பிட்ற வேலையெல்லாம் முடிஞ்சிச்சுன்னா இப்போ நல்ல விஷயத்துக்கு வரலாமா? நான் உன்னை வீட்டுக்கு திரும்பி வர சொல்லி சொன்னேன். ஆனா நீ இங்க ஸ்வீட் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க. சரி, இந்த பேப்பர்ஸை பாரு. நான் சொன்ன மாதிரி இப்ப என்னோட வீடு, அப்புறம் என்னோட ப்ராப்பர்ட்டியில உனக்கு எந்த பங்கும் இல்லை. சைன் பண்ணிட்டு மாமியார் வீட்லயே ஸ்வீட் சாப்பிட்டுட்டு கடை. என்னங்க ஆச்சு? சைன் பண்ணுங்க. சைன் பண்ணி இவர் முகத்திலே விட்டுறீங்க. அப்புறம் இவர்கிட்ட சொல்லுங்க, இவரை விட எங்க அப்பா கிட்ட 10 மடங்கு அதிகமான ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு. இவரோட ப்ராப்பர்ட்டி நமக்கு தேவையே இல்லை. அப்புறம் நம்ம நினைச்சோம்னா நின்ன இடத்துல இருந்தே இப்படி 10 வாங்க முடியும் நம்மளால. என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? சைன் பண்ணுங்க. இப்ப இருந்து எனக்கும் உங்க வீட்டுக்கும் என்னோட மகன் மேலையும் எந்த உறவும் கிடையாது. சௌமியா, அப்பா, இவன் ஆதித்யா. உனக்கு வீடு அமைஞ்சிருச்சு, உனக்கு எல்லாமே கிடைச்சிருச்சு. ஆனா சுமத்தியோட நிலைமை என்ன? அவளை பத்தி நீ யோசிச்சியா? இல்ல அப்பா, இதெல்லாம் அவளோட பிடிவாதத்தால நடந்த விஷயம். அவ போன்ல என்கிட்ட என்ன சொன்னாலோ அதை தான் நான் பண்ணப்பா. அவ தான் எங்க 2 பேரையும் பிடிவாதமா பண்ண வச்சா. நான் எப்பெல்லாம் அவகிட்ட ஏதாவது கேட்கணும் இல்ல சொல்லணும்னு முயற்சி பண்ணாலும் அவ உடனே போனை வச்சிருவாப்பா. அதுக்கப்புறமா நாம எல்லாரும் அவளை தேட முயற்சி பண்ணோம். ஆனா அவ எங்க இருக்கான்னு தெரியல. நாங்க இன்னும் அவளை பத்தி தான். நீங்க அவகிட்ட ஏதாவது பேசுனீங்களா? தெரியும், அவ எங்க இருக்கான்னு எனக்கு தெரியும். அவ தன்னோட எல்லா சந்தோஷத்தையும் தொலைச்சிட்டு பிறந்த வீட்டில் இருக்கா. என்ன? ஆ, அப்ப
அப்போ அவ என்கிட்ட யாருக்கிட்ட எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். நானும் யாருக்கிட்டையும் சொல்லியிருக்க மாட்டேன். ஆனா என்ன பண்றது? நான் அவளோட அப்பா. அப்புறம் இன்னொரு விஷயம், சுமதி அருண் கிட்ட இருந்து விவாகரத்து வாங்க போறேன். நீங்க என்ன சொல்றீங்க? நான் சொல்றது உண்மைதான். என்னங்க அப்பா என்ன சொல்றாருன்னா? அவர் என்ன சொல்ல போறாரு? அவருக்கு தான் எல்லாமே தெரியுமே. உங்களுக்கு முன்னாடியே எல்லாம் தெரியுமா? அப்புறம் இது ஏங்க என்கிட்ட மறைச்சிங்க? நீ எப்பவுமே சொல்லுவல்ல சௌமியா, சுமதி மேல உயிரியே வச்சிருக்கேன்னு. ஆமாப்பா. இப்ப அவளோட உயிர் உன் கையில தான் இருக்கு. நீ என்ன பண்ண போற? சுமதி, ஹலோ சுமதி, நீ இப்ப எங்க இருக்க? நான் உடனே உன்னை பார்க்கணும். அக்கா, போன் ஸ்பீக்கர் மோட்ல போடுங்க. சொல்லு. அப்பா, நான் சொன்னதை நீங்க கேட்கலல? நான் உங்க செல்ல பொண்ணு, ஆனாலும் இவ்வளவு சொல்லியும் கேட்கலையே. அக்கா கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம்னு நான் உங்ககிட்ட சொன்னேன்ல. பரவாயில்ல விடுங்க. அக்கா, நான் சொல்றத நீங்க கவனமா கேளுங்க. நான் சாக போறதும் இல்ல, இங்கிருந்து எங்கேயும் போக போறதும் இல்ல. நீங்க இங்க வரதாலையும் எதுவும் நடக்க போறது இல்ல. என் முடிவை நான் நிச்சயமா மாத்திக்க மாட்டேன். ப்ளீஸ்க்கா, நீங்க அங்கேயே இருங்க. அட்லீஸ்ட் நீங்களாவது நான் சொல்றத கேளுங்க. சுமதி, ஒழுங்கா நான் சொல்றத கேளு. இப்போ உடனே நீ என்ன வந்து மீட் பண்ணு. இல்லக்கா, நான் சொல்றத நீங்க கேளுங்க. ஒரு நாள் நீங்க என்கிட்ட மடிப்பிச்ச கேட்டீங்க, அதனால நான் அந்த வீட்டு மருமகளா ஆனேன். இன்னைக்கு நான் உங்ககிட்ட கெஞ்சி கேக்குறேன்க்கா, ப்ளீஸ் எனக்கு விடுதலை கொடுத்துருங்க. என்ன ஏன் வாழ்க்கைய வாழ விடுங்க. சுமதி, இங்க பாரு. ஹலோ சுமதி, ஹலோ சுமதி, இப்ப என்ன பண்ண போறா? இவையே நான் சொல்றேன். கேட்டியாம்மா? சுமதி என்ன விரும்புறான்னு கேட்டியா? என்ன பாட்டி நீங்களும்? சௌமியா, இங்க பாரு, உன் சுமதி இன்னும் சின்ன பொண்ணு இல்லம்மா, வளர்ந்துட்டாமா. அவளை தன் வாழ்க்கைய தான் இஷ்டப்படி வாழ விடு. மகேந்திரா, நீயும் நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்க. உங்களோட இந்த புரிஞ்சுக்கிறது புரிய வைக்கிற வேலை சாகுற வரைக்கும் என்னால முடியாது. எல்லாம் பிரச்சனைக்கு காரணம் நீதான். இதுக்கு மேலே நான் உன்னை இந்த வீட்டுல இருக்க விட மாட்டேன். உன்னை இவ இருக்கணும், இல்லைன்னா நான் இருக்கணும். இந்த வீடு என்னோடது. இவதான் முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியில போட. பிரீத்தி, அவளை விடுங்க. அவளை விடுங்கன்னு சொன்ன. விட மாட்டேன். என்ன பண்ணுவ? உன் அம்மாவை அடிப்பியா? அடி. எனக்கு இது மட்டும் தான் பார்க்க வேண்டியது பாக்கி இருக்கு. விட மாட்டேன். நீ முதல்ல என் வீட்டை விட்டு வெளியில போ. போடினா. பிரமாதம். நீ என்ன செய்யணுமோ செய். இவ இந்த வீட்டு ஒரு கேலி கூத்தா மாத்திட்டா. இப்ப குழந்தையும் வந்துருச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போறீங்க? இது கை தட்டுமா? நீ ரோட்ல ஆட போறியா? என்ன பண்ணுவ? இல்ல, நான் இப்படி நடக்க விட மாட்டேன். புரிஞ்சுதா?
நான் இந்த குழந்தையோட கதையவே முடிச்சிருவேன். இந்த வீட்ல இருக்கிற மிச்சம் இருக்கிற மானத்தை நான் கண்டிப்பா அழிய விட மாட்டேன். நான் இந்த குழந்தைய அழிச்சிருவேன். நான் விட மாட்டேன். யார் தடுத்தாலும் சரி. தப்பி தவறி கூட என் குழந்தை மேல நீங்க கை வச்சிடாதீங்க பிரீத்தி. உங்க மேல சத்தியமா சொல்றேன். அதுக்கப்புறம் இந்த வீட்டையே நான் எரிச்சிருவேன். தீவை தீவை, இந்த வீட்ல மிச்சம் என்ன பாக்கி இருக்கு? இதுக்கு உயிர் இல்லாத இந்த கதவுகளா? எங்களோட விருப்பம், எங்களுடைய ஆசை, எங்களுடைய கனவு எல்லாத்தையுமே நீதான் எரிச்சு சாம்பலாக்கிட்டியா அருண். இதுக்கு மேல நீ எங்க தீ வைக்க போற? என்ன செய்யணுமோ செய். ஆனா இன்னைக்கு நீ என்ன தடுக்க முடியாது. நானும் பாக்குறேன் நீ என்னை எப்படி தடுக்கிற. நானும் பாக்குறேன் அருண். விட மாட்டேன். இவ்வளவு நான் விட மாட்டேன். இவன் விட்டு விட்டு போய் ஆகணும். நான் இதெல்லாம் விட மாட்டேன். ரொம்ப அதிகமாயிடுச்சுங்க. இதெல்லாம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. வா. நான் இவளை விட மாட்டேன். கண்டிப்பா நான் இவளை விட மாட்டேன். சொல்றத கேளுமா. வா. இவ வெளியில போகணுங்க. வா வா. கண்டிப்பா இவ வெளியில போகணும். என்ன பிடிங்க. இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமான நாள். இந்தாங்க எல்லாரும் ஸ்வீட் சாப்பிடுங்க. ஷம்லி, இந்தா எல்லாருக்கும் ஸ்வீட் கொடு. ஓ, நீங்க 3 பேரும் இங்கதான் இருக்கீங்களா? நான் அப்பவே நினைச்சேன் 3 பேரும் இங்கதான் இருப்பீங்கன்னு. அப்படி என்னதான் யோசிப்பீங்கன்னு தெரியாது. எப்படியும் உங்க பிளான் எதுவுமே நிறைவேறாது. ஏன் அப்படி சொல்றேன்னா உங்க எண்ணமே சரியில்லையே. ஐயோ, நான் ஒருத்தி எதுக்கு வந்தனோ அத மறந்துட்டு பேசிட்டு இருக்கேன். சரி இந்தாங்க 3 பேரும் லட்டு சாப்பிடுங்க. சந்தோஷமான நேரம்ல. லட்டு நல்லா இருக்குல்ல? எனக்கு என்ன தோணுதுன்னா மல்லிகாக்கு முன்னாடி இவ கழுத்தை நெரிச்சிடலான்னு தோணுது. பொறுமையாயிரு. அது சம்பந்தமா இப்ப எதுவும் பேசாத. அத நீ எங்ககிட்ட சொல்லி தராத. நீ ஒன்னும் எங்களுக்கு குரு இல்ல, தெரிஞ்சதா? முதல்ல இப்ப வாயை மூடுறியா? நீ முதல்ல உன் வாயை மூடு, புரிஞ்சதா? உங்க 2 பேருக்கு என்ன பைத்தியமா? ஒருவேளை நம்ம 3 பேரும் இப்படியே சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா அப்புறம் அவளுக்கு வேற யாரு பாடம் போகட்டுவாங்க? அமைதியா இருங்க. இவங்க தான் பேசுறாங்க. ஏதாவது யோசி. இன்னைக்கு நடந்த எதுவுமே சாதாரண விஷயம் இல்லைன்றதை நான் ஒத்துக்கிறேன் சௌமியா. நம்ம வாழ்க்கை ஒண்ணு அவ்வளவு சுலபமானது இல்ல. இதுக்கெல்லாம் பழகிக்கிட்டு தான் ஆகணும். நீ எதுவும் பேசாத. இங்க பாரு சௌமியா, விஷயம் ரொம்ப சிம்பிள். சுமதி நம்ம 2 பேருக்கு நடுவுல வர வேண்டாம்னு நினைக்கிறேன். அவளுடைய டிசிஷனை நம்ம கண்டிப்பா மதிச்சுதான் ஆகணும். இங்க பாரு, இப்ப நம்ம குழந்தைய தவிர நமக்கு வேற எதுவுமே முக்கியம் இல்ல. இவனை நம்ம வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட இருந்து காப்பாத்தி ஆகணும். இப்ப நாம என்ன பண்ணணும்னு எனக்கு ஒண்ணும் புரியலங்க. நீ எதையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. சரி, நாம ஒரு வேலை பண்ணலாம். நாம இங்க இருந்து எங்கேயாவது வெளியே போலாம். அப்பதான் கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்கா இருக்கும். நம்ம மூடு சரியாயிடும். சரி, சீக்கிரம் ரெடி ஆயிடு. சௌமியா, நீ எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண கத்துக்கணும். ஒருவேளை நானே இல்லாம போயிட்டாலும் கூட. அப்படியெல்லாம் பேசாதீங்க ப்ளீஸ். இப்படி சொல்றதுனால உண்மை மறைஞ்சிடாது சௌமியா. இதுதான் உண்மை. எல்லாரும் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கண்டிப்பா போய் தான் ஆகணும். ஆனா இதுல இருக்கிற சந்தோஷமான விஷயம் என்னன்னு தெரியுமா? யார் எப்ப போவாங்கன்னு யாருக்கும் தெரியாது. அதனாலதான் சொல்றேன், நீ எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண கத்துக்கணும். பிரீத்தி மாதிரி இருக்கிற 1000 பேர் கூட நீ ஃபேஸ் பண்ண கத்துக்கணும்.
அப்புறம் இப்ப நம்ம கூட நம்ம ஆதித்யாவும் இருக்கான். எப்படி நான் உன்னை பத்திரமா பாத்துக்கிறேனோ அதே மாதிரி நீயும் நம்ம குழந்தைய பத்திரமா பாத்துக்கணும். நல்லதுங்க, நாங்க கிளம்புறோம். போயிட்டு வரோம். வாங்க. வணக்கம். நில்லுங்க. இப்ப நானும் என் சௌமியாவும் என்னோட சின்ன குழந்தையும் வெளியே போக போறோம். அப்படியே உங்களையும் நான் ட்ராப் பண்ணிடுறேன். வாங்க போலாம். நீ தான் காப்பாற்றணும். நீ தான் துணை இருக்கணும். என்ன என் முகத்துல ஏதாவது சர்க்கஸ் நடந்துகிட்டு இருக்கா? என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க? எல்லாரும் அவங்கவுங்க ரூமுக்கு போங்க. என்ன தனியா இருக்க விடுங்க. போங்க. இப்போ நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். சௌமியா, சொன்னா கேளுங்க. கொஞ்சம் பொறுமையா ஓட்டுங்க. சரி, ஓகே. ரெண்டு ஐஸ்கிரீம் கொடுங்க. தேங்க்யூ. போது பழைய பாட்டு தான் ஞாபகத்துக்கு வருது. பழைய பாட்டா? ஐயோ, அதெல்லாம் எதுக்குங்க? பழைய பாட்டு கேட்டது இல்லையா? பாட்டை கேட்டுட்டு லாங் டிரைவ் போறதுக்கு சூப்பரா இருக்கும். ரெண்டு பேரும் நல்லா என்ஜாய் பண்ணலாம். பாட்டை கேட்டுட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டே லாங் டிரைவ் போனோம்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். லாங் டிரைவ் மட்டும் இல்ல, நாம இன்னொன்னும் பண்ண போறோம். என்னங்க? செல்ஃபி. இங்கதான் எங்கேயாவது இருக்கும். எங்க இருக்க? எங்க இருக்க? கிடைச்சிருச்சு. ஆனந்த் பவன் அனாதை இல்லம். நானும் பார்க்கறேன் அந்த திருநங்கையோட குழந்தை இந்த வீட்டுல எப்படி இருப்பான்னு.